பேசுங்க. பிங்க் அரசியலா? டிஎம்கே நேம மட்டும் எடுக்காம பேசுங்க. எனக்கு அது மட்டும் வேண்டாம். இல்ல ப்ரோ, இல்ல ஜிப்சி அரசியல்ல ஆளுங்கட்சி திமுக ஜிப்சி அரசியல்ல பிங்கா இருந்தா பேசக்கூடாதா? பிங்கா இருந்தா பேசணுமா? ஐயா அந்த ஜோக்கு விட மாட்டீங்களா? பிங்க் இல்ல விட மாட்டேன்டா. நீ மட்டும் அறுநறு நறுப்பா நான் இருக்க கூடாதா? அறுத்து பத்துக்கலாம். டேய் நீ எதா இருக்க போற? டேய் ரெட்ராங்கனே. இல்ல இல்ல அவனுக்கு இல்லங்க அது. நீங்க வேற கம்முனு இருங்க. அவன் தான் பிங்கா இருக்குன்னு ஒத்துக்கறான்ல. ரெட் டிராகன் ஐயா 380 வந்து சரியா 400 ரெட் டிராகன்னா ரெட்டா இருக்குமான்னு கேட்டா என்ன இதெல்லாம்? ஏய் கேக்குறான்டா, டிஎம்ல போய் ரெண்டு பேரும் டிஎம்ல போங்க, அந்த பக்கம் போங்க. ஏய் இல்ல 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 இருங்க ரெட்டா தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு காமெடின்ட்டு வேற பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. யாரா நீங்க? இப்படிதான்டா விஜய் அண்ணா கிட்ட சொல்லினே இருக்கான், கேட்க மாட்டாரு. எல்லா படத்துலயும் இந்த மாதிரி ஒரு காமெடி. கபிலன் இருங்க. ஏய் என் போல இச்சு பார்த்தா இதுவா தான் இருக்கும். வந்து சப்பி பாக்குறியா? சப்பி பாக்குறியா? யாரு அது மியூட் போட்டு விளையாடுறது? ஒயிட் பே கபிலன் ப்ரோ இருங்க நான் ஆன்சர் பண்ணிட்டேன். டேய் உனக்கு விரிச்சு பார்த்தா பிங்கா இருக்குமா இல்லையா? என்னன்னா இப்போ அஜித் ஃபேன்ஸ் தலைவர் நீ கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அவன நான் கேட்ட கேள்வி ஆன்சர் பண்றேன். உனக்கு விரிச்சு பார்த்தா பிங்கா இருக்குமா இல்லையா? ஒரு மாதிரி 18+ போயிட்டு இருக்குடா, அசிங்கமா இருக்குடா. வேணாம்டா கபிலன், நான் விட மாட்டேன் இன்னைக்கு. இவனா இருங்க. டேய் உனக்கு விரிச்சு பார்த்தா பிங்கா இருக்குமா இல்லையா? ஆன்சர் பண்ணாம நீ அவன மார்னேடுவி. தலைவர் ஃபேன்ஸ்லாம் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? யாரும் பேச மாட்டாங்க பாரு. யாரும் பேச மாட்டாங்க. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. உனக்கு விரிச்சு பார்த்தா பிங்கா யாருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்ல மாட்டீங்க. என்னையா அப்படி அப்படின்னா நான் ஓட்டு தெரியாதா? விரிச்சா பிங்கா இருக்குமா இல்லையா? முதல்ல ஆன்சர் பண்றேன். நான் சொல்றேன் தயவு செஞ்சு டிஎம்கேக்கு மட்டும் சொல்றியா? சரி சொல்றா. பிங்கா இருக்குமா பிளாக்கா இருக்குமா? அவனுங்கள நானே திட்டுறேன் வேணான்னு. இப்ப நீ திருப்பி டிஎம்கேன்னு சொன்னியா இல்லையா? சொல்லு. நாளைக்கு ஓட்டு போடும்போது மட்டும் ஓட்டு போடாதீங்க. தலைவர் ஃபேன்ஸும் அவன் எங்க கபிலன் வாய மூடுறான். அவன் எங்க கபிலன் மழை பெய்ய எனக்கு ஒரு சந்தேகம் ஜிப்சி. அப்பா பிடிக்கலன்னா அப்பா யாரு கட்சியில இருக்கிறாரோ அந்த கட்சியில இருப்பாங்க. ஏடிஎம்கே கூட ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போட்டுருங்க. இந்த தற்கொலை கூட ஓட்டு போட்டுறாங்க. பாருங்க தலைய எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்காங்க. நீ எப்ப டிவி கேக்கு ஓட்டு கேப்ப? என்னப்பா ஆரம்பிச்ச இது வரைக்கும் நீங்க அவங்க கூட பேசிட்டு என்ன கேள்வி நான் எப்படிப்பா கேட்பேன்? எதுவும் சொல்ல மாட்டான் ப்ரோ, ஓடுறான் ப்ரோ. பேச விட மாட்டேன்றீங்க. என்ன யாரா பேச விடுறீங்களா? எங்க பேசுறது? ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டு ஆன்சரே பண்ண மாட்டான். ஒண்ணே நான் ஒவ்வொருத்தருக்கா நான் ஒண்ணு சொல்றேன். இங்க பாருங்க, ஒருத்தர் பேசும்போது இன்ட்ரோட் பண்ணாதீங்கன்ற. அவன் அடிச்ச ஜோக்க நீங்க வேற, அவன் அடிச்ச ஜோக்க நீங்க என்கரேஜ் பண்ணி விட்டீங்க. அது கடைசி வரைக்கும் ரீச் அரை மணி நேரம் அதை ரீச் பண்ண வச்சிட்டு இருக்கான் அவன். இல்ல நாங்க எல்லாம் எல்லாரையும் நிறுத்தி உங்களை மேல தூக்கி ஓகேப்பா இவர் ஒரு கேள்வி கேட்பாருன்னா அவன் கேட்க கேள்வி நீங்க கண்டினியூ பண்றதுக்கு ஏதோ நாளைக்கு லீவுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 400 பேர் உட்கார்ந்து பேசி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம என்னமோ கத்திட்டு ப்ரோ. ஆனா நீங்க ஒரு கருத்தை நான் பதிவு பண்றேன். பிங்க்மேன் சொன்ன அப்ரோச் வந்து கரெக்ட். இப்ப டிஎம்கேவும் சரி ஐடிஎம்கே சரி, இப்போ கடந்த காலத்துல வந்து தலைவர் வந்து தப்பா பேசினாங்க, என்டிகே வந்து தலைவரையும் அஜித் எல்லாம் இதுவா பேசினாங்க, அப்படி இப்படின்னு இவனுங்க அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து சொல்றான். ஓகேதான். ஆனா நான் வந்து அப்படி பார்த்தா கூட இவனுங்க தான் பயங்கரமா அபியூஸ் பண்ணிருக்கானுங்க. அப்ப இவங்க தலைவரையும் அபியூஸ் பண்ணவனுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லும் போது அதிகமா அபியூஸ் பண்ண இவனுக்கு தான் முதல்ல நம்ம அவாய்ட் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன், நான் என் கேள்வி என்னன்னா, விஜய் எடுத்துவாங்க, இவன் ஃபேன்ஸை விடுங்க. அவன் ஸ்டேஜ்ல மைக்க சுத்தி வரான் சரியா? அவன் படத்துல அதே காஸ்டியூம் போட்டுட்டு குண்டு மாங்க தோப்புக்கலன்னு ஆடுறான். இவனே சரி கிடையாது. அப்புறம் எங்க மத்தபடி வர்றதுக்கு? அதை நான் எங்க வைப்பேன்? நானு எனக்கு எது பாதிச்சிருக்கோ நான் அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு உனக்கு இதுதான்டா பாதிக்கணும், இதுக்கு தானே நீ கோவம்னு சொல்றதுக்கு நீ யாரு எனக்கு?
அதுதான் நான் வந்து ஒயிட் பியர் கேட்ட கொஸ்டினோடைய எக்ஸ்டென்ஷனா தான் நான் சொல்றேன். நான் என்னன்னா இப்ப வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அவங்க 2 பேர் வந்து ரஜினியை வந்து அபியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே அரசியல்ல வெல்வஸ்டா இருந்தாங்க. ரஜினி வந்து நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு. அதனால அவங்களால எவ்வளவு எதிர்க்க முடியுமோ அதை எதிர்த்தாங்க. அது வந்து அரசியலுக்காக அவங்க எதிர்த்தாங்க. அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, ஓகேங்களா? அதை வந்து நம்ம நெகட்டிவோ பாசிட்டிவோ ஆஸ் அ ஃபேன்ஸா ஆஸ் அ தொண்டனா நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண போறோம், ஓகேங்களா? அதை நம்ம எதிர்க்க போறோம், அது வேற விஷயம், ஓகேவா? நீ வந்து சினி ஃபீல்டுல இருக்கிற, சினி ஃபீல்டுல இருந்துக்குன்னு நீ ஏன் அபியூஸ் பண்ற, உன் ஃபேன்ஸ் ஏன் அபியூஸ் பண்றாங்க, நீ ஏன் பேக் எண்ட்ல குழி நோண்டுற? அதுதான பாயிண்ட். நான் கேக்குறது அதுதான். அரசியல்ன்றது செகண்டரி. ரஜினி வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொல்ற வரைக்கும் அவர் வந்து ஒரு நடிகர், ஓகேங்களா? உச்சபட்ச நடிகர். அப்ப உச்சபட்ச நடிகரா இருக்கும் போது நீ அதே ஃபீல்டுல இருக்கிற இல்லையா? நீ அதே ஃபீல்டுல இருக்கும் போது நீ ஏன் வந்து குழி நோண்டுற, உன் ஃபேன்ஸ் ஏன் வந்து அபியூஸ் பண்றானுங்க? அப்ப உன்னதான் நான் முதல்ல அடிப்பேன். ஏன் பஞ்சாயத்து உன் கூட தான் ஃபர்ஸ்ட். நான் அதுக்கப்புறம் தான் நான் அரசியல்ல என்னோட எதிரி யாரோ நான் அதை தீர்மானிக்கிறேன். இன்னொன்னு பிங்க் மேன் சொல்றான்ல, டிஎம்கே கெட்ட ஆட்சி கொடுத்துச்சுன்னு. அப்படி அவன் சொல்ற பாயிண்ட்டுக்கே போனா கூட உங்க அண்ணன் செலக்ட் பண்ற எல்லாமே தப்புத்தான். நான் அதான் கேக்குறேன். இப்ப நான் அதை தான் கேக்குறேன். நான் அதுக்கு தான் அவன்கிட்ட கொஸ்டின் கேக்குறேன். நான் ஏன் உனக்கு டிவி கேட்க ஓட்டு போன, நீ எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுன்னு நான் கேக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, போன வாட்டி சைக்கிள் எடுத்துக்கிட்டு இவன் போனான் இல்லையா, அதுக்கு வந்து ஆதவஜன் என்ன சொன்னான், இவன் சொல்லித்தான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதனாலதான் ஜெயிச்சுது அப்படின்னு மாதிரி சொன்னான். கரெக்டா இல்லையா? அப்போ உன் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசினா கூட இப்ப இன்னைக்கு நீ தான் டிஎம்கே சரியில்லைன்ற. அப்போ நீ செலக்ட் பண்ற எதுவுமே சரியில்லையா? அப்போ நாங்க எப்படி நம்புறது? நீயே தெளிவில்லையே. அதுக்கு அந்த கேள்வியை கேட்டாதான் இவனுக்கே முதல்ல பதில் கிடையாது. அவங்க அண்ணனுக்கே அந்த கேள்வி கேட்டாலும் பதில் கிடையாது. சர்க்கார் படத்துல அம்மா இது தலைவா படத்துல அம்மா வாயில கம்பு விட்டுச்சு, அதுக்கப்புறம் ஏன் ப்ரோ அம்மா ஜெயிச்சிச்சு, அதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டாங்க ப்ரோ. நீங்க தோக்கடிச்சிருக்கணும்ல. இன்னைக்கு டேட்டுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்வே சொல்லுது. சர்வேல 50% மேல ஏடிஎம்கேல வந்து இந்த குற்ற வழக்கு இருக்கிறவங்க நிக்கிறாங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தா டிவிகேல தான் செகண்ட் இருக்கிறாங்க. நீ ஒரு நாட்டுக்கு நல்லது செய்ய வர்ற, ஒரு ஸ்டேட்டுக்கு நீ நல்லது செய்ய வரன்னா முதல்ல நீ கிளியரா இருக்கணும். நீ முதல்ல கிளீனா இருக்கணும். நீ கிளீனா இருக்கணும். ரெண்டாவது நீ நிறுத்துற ஆளுங்களா கிளீனா இருக்கணும். முதல்ல அவங்களா கிளீனா இருக்காங்களா? அந்த சர்வேல 32% மேல குற்றம் இருக்கிறவங்க நிக்கிறாங்க டிவிகேல. அது ஒரு புது கட்சியில, அதாவது ஒரு 50 வருஷ கட்சியிலயோ ஒரு 75 வருஷ கட்சியிலயோ 40% 50% ஆளுங்க ஏற்கனவே கேஸ் வாங்கினவங்க நிக்கிறாங்கன்னா அது வேற ரெக்கார்டு, ஓகேங்களா? அது சரி, ஓகே, அவங்க அது அப்படிதான்றத நம்ம கடந்து போலான்னு வச்சுக்கோங்க. இப்ப நீ வந்து ஒரு மாற்று அரசியல் நீ சொல்ற, ஓகேவா? மாற்று அரசியல் சொல்லிட்டு தானே நீ வர. நீ நிறுத்துற ஆளுங்க முதல்ல ஓகேமா இருக்காங்களா? வேறு கட்சியில இருந்து வர்றவங்களும் அரவணைக்கணும், ரைட்டு, ஓகே. புது கட்சியா இருக்கிற, உனக்கு ஒரு மணி தேவைப்படுது, உனக்கு ஒரு ஃபேம் தேவைப்படுது, உன் கட்சியை 4 இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக வந்து 4 பேரை நீ கூட சேர்த்துப்ப வேறு கட்சியில இருந்து வர்றவங்க, ரைட்டு தான், ஓகேவா? நீ நல்லது செய்ய போறன்னு நினைக்கிறவன் நீ ஏன் வந்து ஒரு குற்றம் செஞ்சவன் அவன் எஃப்ஐஆர் இருக்கிறவனை வந்து நீ ஏன் சேர்க்கிற? அவனையா நீ வந்து நிக்க வைக்கிற? முதல்ல அங்கேயே நீ தோத்துட்டியே. இந்த பாயிண்ட்டுக்கு முதல்ல இவனுங்கள்ட்ட பேசுறதுக்கு வக்கு இருக்கா? இல்ல ஆக்சுவலா அவனுக்கு பயம் வந்துச்சு ப்ரோ. கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சிச்சு. அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். நான் அதான் இன்னைக்கு ஸ்பேஸ கொஞ்சம் எல்லாமே சொன்னேன். இவனுங்க நினைக்கிறத நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுதான் ஃபன்னாவே போயின்னு தான் நான் வந்தேன். ஏன்னா அங்க அவனுங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாருமே. அதுதான், அதாவது 4 பேர் வந்து ஊர்ல இருந்து வந்துட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு ரீல்ஸா போடுறது, 4 குழந்தைங்களை வச்சு ரீல்ஸா போட்டா உனக்கு ஓட்டு வந்துருமா? அவனுக்கு சொந்த அறிவு கிடையாது, சுய புத்தி கிடையாது. எல்லாரும் வந்து 6 அறிவு உள்ள மனுஷன் தானே. அவன் திங்க் பண்ண மாட்டான். திங்க் பண்ணாம டிவி கேக்கு நேரா இருக்கிற விசில் சின்னத்தை போடுற ஒருத்தவனும் தற்கொலை தான். அவனுக்கு தான் அறிவு கிடையாது. ஒரு பாயிண்ட் அவன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் பிரதர். கேக்குதா இருக்கும்? கேக்குது கபிலன் ப்ரோ, இருங்க நான் ஒரு நிமிஷம் ஆட் பண்ணிக்கிறேன் பிரதர். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, நீ பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இரு ஒரு நிமிஷம். ஜிப்சி ஒயிட் பியர் கேக்குதா? மெட்ராஸ் பையன் சொல்லுங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், பேசிட்டு இருக்கேன். ஓகே ஏப்பா ஹோஸ்ட் 2 பேர் ஒழுங்கா இருங்கப்பா. சரி ப்ரோ, நீங்க சொன்னீங்களா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போறானுங்க, அதுல கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிங்க. கழுவி ஊத்துறானுங்க. ஏன்டி இப்படி சின்ன பசங்களை வச்சு போட வரீங்களா, அறிவு இருக்கான்னு கேக்குறானுங்க. அதுதான் ஜி சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க ரீல்ஸ் போடுறவங்களதான் நான் சொல்றேன். ரீல்ஸ் கீழே போயிட்டு தப்பா பேசுறவங்க எல்லாரும் அறிவுள்ளவங்க தான். நான் அவங்கள பத்தி பேசல. அதாவது வந்துட்டு சின்ன குழந்தைட்டான் டிவி கேக் போடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓட்ட போய் மாத்தி போட்டு வந்தா என்ன பண்ணுவாங்கலாம்?
சின்ன குழந்தையெல்லாம் ஐயா தூக்கிட்டு போய் கையோட இடுப்புல வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க, நான் யாரு ஓட்டு போறேன்னு பாருமா அப்படின்ட்டு. இல்ல இங்க பாருங்க வருத்தம் அது கிடையாது. இப்போ நாளைக்கு ஏமாத்திடுவாங்க ப்ரோ. இவன் பண்ணது நம்ம சீரியஸா சிரிச்சுட்டு போக முடியாது. நாளைக்கு வந்து நான் அப்படிதான்ப்பா இவனுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஏமாத்திடுவாங்க. ஆனா 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. சரிங்களா? அதுல அதனாலதான் சொல்றாங்க, எதுக்கு அந்த 10th எக்ஸாம் ரிசல்ட் வரக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து கேன்வாஸ் பண்றாங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே. எப்பா எது இருந்தாலும் ஓகேப்பா அப்பா அம்மா பாத்துக்கலாங்க சொல்லுவாங்க அப்படி ஏன் சொல்றாங்க? இது ரொம்ப தப்பா இருக்கு. அதுதான் இங்க ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு நிஜமாவே. ஏன்னா நீங்க எந்த டைரக்டா அரசியல்வாதியுமே இந்த சின்ன மாதிரி குழந்தைங்க சொன்னது கிடையாது. இவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த தான் மாதிரி சொல்றேனே சொல்றான். இல்ல முதல் அதாவது அவரு ஜிப்சி என்ன சொல்றாருன்னா, ஒரு 10 வயசு ஒரு 13 வயசு பசங்களுக்கு என்ன சொன்னாலும் அது கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு நீங்க வந்து இன்னைக்கு இதுதான் தப்புன்னு சொன்னா அதுதான் தப்பு. ஓகேங்களா? அவங்களுக்கு நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, விஜய் அண்ணாக்காக ஓட்டு கேளு, விஜய் அண்ணா தான் ஜெயிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஓகேவா? இன்னைக்கு அந்த பையன் கேட்கறான். கரெக்டா? இப்ப ரிசல்ட் வரும். 4ஆம் தேதிக்கு மேல வந்து பாசிட்டிவா வரல. அது அப்படிதான் வரப்போகுது. வரலன்னும் போது அந்த பசங்களுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க பாருங்க ஓகேங்களா? அந்த குழந்தைங்க அதை தப்பான பாதைக்கு கொண்டு போகும்ன்றதுதான் அவருடைய ஐயா பாயிண்ட். அததான் வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஜாயின் பண்ணா இங்க அவன்கிட்ட பாருங்க கேட்டாரு. அதையும் நான் ஏன் கேட்டோம்னா, எனக்கு வந்து இந்த விக்கிரவாண்டியில நடந்துச்சு இல்லையா மாநாடு, அந்த டைம்ல முன்னாடியே எனக்கு அப்படி தோணுச்சு. எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னா, இவன் அந்த கேரளால படம் ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாரும் மாலை எல்லாம் போட்டிருப்பான். இவன் தலையெல்லாம் சொட்டெல்லாம் தெரியும் அந்த அந்த டைம்ல. அப்பவே வந்து எல்லாரும் ஒரு ஸ்லாப் மேல ஏறி நின்னாங்க. அத அத இவனுங்க வந்து கண்டுக்கவே இல்ல. ஒரு சன்செட் மாதிரி சின்ன ஸ்லாப் தான். அதுல ஒரு 20, 30 பேர் மேல ஏறி நின்னாங்க. அந்த டைமே அது உடையிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இவன் எதிரில இருந்து அவங்கள கை காட்டிட்டு இருந்தான் அந்த டைம்ல. சரிங்களா? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஸோ அத வச்சு தான் நான் வந்து இத இத மாநாடப்ப சொன்னேன். இவனுங்க இப்படி பண்றானுங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குன்னு. காலங்காத்தாலயே 2 பசங்க ஆக்சிடென்ட். நடந்துச்சா இல்லையா? கரூர் நடந்துச்சா இல்லையா? அப்ப இவனோட நடத்தை வந்து எங்களுக்கு இப்படிதான் தோணுது. இவன் இப்படி பண்ணும்போது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு தோணுது. அத சொன்னா நீ வந்து தப்பா நினைக்கிற. அதெல்லாம் நடக்குதுன்னு அவன் சொல்றான் அவன். இது வாதமா உனக்கு? அதுதான் நான் என்ன கேக்குறேன்னா, டிஎம்கேக்கு ஏடிஎம்க்கு மாற்றா வர்ற நீ சொல்ற. ஓகேவா? எல்லா பாயிண்ட்டுமே விட்டுடு. நான் என்ன கேக்குறேன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே அவனுடைய தொண்டர்களை வந்து முறைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஓகே, இன்னைக்கு டேட்டுக்கு நீ வராதன்னு சொன்னா வரமாட்டான் எவனுமே. வான்னு சொன்னா வருவான். ஓகே, அவனுங்க ரோட் ஷோ பண்ணும்போது ஏன் வந்து கூட்டம் வந்து கட்டுக்கடங்காம போற மாதிரி ஏன் இல்ல? அவன் ஒரு கயிறு கட்டுறான், அந்த கயிறை தாண்டி தான் எல்லாரும் நிக்கிறானுங்க. நீ முதல்ல உன் ரசிகரை முதல்ல வந்து தொண்டனாக்கு. ஓகேவா? அதுக்கு என்ன முறைப்படுத்தணுமோ அதை படுத்து. முதல்ல உங்ககிட்டயே ஃபெயிலியர் இருக்கு. உன் ஃபெயிலியரை நீ மறைக்கிறதுக்காக உன்னுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் நீ வந்து ஏவி விடுற. அதான் நடக்குது. அவனுங்களுடைய ஏஜ் ஃபேக்டர்னால அவனுங்க வந்து பாக்குறதெல்லாம் பாலுன்ற மாதிரி அவனுங்களும் 100%, 200% மேல போய் பண்றானுங்க. அதனாலதானே விபத்து எல்லாம் நடக்குது. ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் நீ என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கிற? ஒரு பேசிக்கா நீ என்ன பண்ற? ட்விட்டர்ல நீ ஒரு விஷயம் போட்டுடுற. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்குது, ரசிகர்களாகிய நீங்க யாரும் குழந்தை குட்டியை கூட்டின்னு வராதீங்க. இவ்வளவுதான் நீ ட்வீட் போடுற. வேற இந்த ட்வீட்டை வச்சு எல்லாரும் வந்து மதிச்சிருவானுங்களா நீ சொல்றத? அப்படி வந்து உன் ரசிகர்கள் நீ சொல்றதை கேட்கறதாவே வச்சுக்கிட்டா நீ போட்ட ட்வீட்டுக்கு எல்லாரும் கேட்கணும்ல. இன்னைக்கு டேட்டுக்கு என் தலைவன் ஒரு ட்வீட் போட்டா, ஓகேவா, என் வீட்டுக்கு வராதீங்கன்னு சொன்னா, இல்ல வந்து நான் கட்சியை வந்து நான் கலைச்சிட்டேன், இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாதீங்கன்னா கேட்போம். நாங்க பேச மாட்டோம் அதை பத்தி. அதோட விட்டுடுவோம் அதை பத்தி. ஓகேவா? அதுதான் வந்து ஒரு தலைவனுக்கும் தலைவனை நேசிக்கிற தொண்டனுக்கும் ஆன தொடர்பு. உங்ககிட்ட என்ன தலைவனுடைய ஸ்பெஷல் இருக்குது? உன்னை 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 வந்து பாத்துக்கிற உன்னை நேசிக்கிற தொண்டங்கிட்ட முதல்ல என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. இதுக்குதான் சொல்றது இது தற்கூரி கூட்டம்னு சொல்லிட்டு. முதல்ல உன் தொண்டனையும் உன்னோட ரசிகனையும் நீ முறைப்படுத்து. அரசியல் பழகு முதல்ல. அதுக்கப்புறம் நீ அரசியல் பண்ணலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணாம ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற 2 கட்சியை நீ குறை சொல்றதே முதல்ல தப்பு. முதல்ல நீ ஃபர்ஸ்ட் வரன்னா யாரையுமே நீ வந்து குறையே சொல்லக்கூடாது. நீ எதுக்காக வர முதல்ல அதை பத்தி பேசு. அந்த கட்சி என்ன பண்ணுச்சு, அந்த கட்சி என்ன பண்ணலன்றதெல்லாம் செகண்டரி. நான் இதுக்காக வரேங்க, நான் இதை பண்ண போறேங்க, இதை பிடிச்சிருந்தா நீங்க ஓட்டு போடுங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீ என்னைக்காவது பேசிக்கிறியா? எங்கேயுமே பேசுனது இல்ல. டிஎம்கே தான் எனக்கு வந்து இது, நான் ஏடிஎம்கே தான் எனக்கு வந்து இது, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன். என்னத்த நீ விட்டுட்டு வந்த? வர்றது கார்ல தான் வர்ற, ஃபுல் ஏசில தான் நீ உட்காந்துன்னு இருக்கிற. வர்றதையும் சரியா வர்றது கிடையாது. 4 மணி நேரம் லேட்டா வர, 5 மணி நேரம் லேட்டா வர்ற. ஓகேவா? உன்னை பார்த்துன்னு இருக்கிற எல்லா ரசிகர்களும் வந்து நீ எப்ப வருவன்னு ஏங்கின்னு தான் இருக்காங்களே தவிர, ஓகேவா, அவனுங்களை வந்து நீ அரசியலாக்குற, அவனுங்களை வந்து நீ பிசினஸ் தான் பண்ணின்னு இருக்க. நீ அரசியல் பழகிறதா இருந்தா நேத்து ஏன் நீ அந்த வேர்டு விடுற?
குழந்தைங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லுங்க, குழந்தைங்க எல்லாம் வந்து அடம் பிடிக்கணும், அதுவே முதல்ல தப்பு. ஆஸ் பர் ரூல்ஸ் நீ அதை பண்ணவே கூடாது, அதை நீ பண்ற. அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மக்கள் கம்பு சுத்தின்னு இருக்குதுங்க. அந்த மக்களும் கூச்சமே இல்லாம அது ஒரு விஷயமா போட்டு ரீல்ஸ் விடுதுங்க. அதெல்லாம் எவ்வளவு ஒரு அசிங்கம் அது. நீ உன் குழந்தைக்கு இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறியோ அதை தான் உன் குழந்தை கத்துக்கும். ஒரு குழந்தை அசிங்கமாவே பேசுது ஒரு ரீல்ஸ்ல அவங்க அவங்க அப்பா அப்பாவை கிட்ட. பேசுறாங்க, அந்த அம்மா வந்து பெருமையா வீடியோ எடுத்து போடுது. பெருமையா வீடியோ எடுத்திருக்கு. இது இந்த மாதிரியான ஒரு கலாச்சார சீரழிவை தான் நீ வந்து ஸ்டார்ட் பண்ற. இது வந்து என்ன ஆகும்னா, இன்னைக்கு நீ வந்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு நீ இந்த ஸ்டேஜில் இருக்கவே இவ்வளவு வீரியமா இருக்குது அது யங்ஸ்டர்ஸ் கிட்ட. நாளைக்கு நீ ஒரு வேலை ஜெயிச்சு நீ மட்டும் ஜெயிச்சாலே உன் கட்சி ஜெயிக்கணும், நீ சிஎம் ஆகணுன்ற கதையெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் வராது, நடக்க போறது கிடையாது. அதெல்லாம் நடந்தா பாத்துக்கலாம். நீ ஒரு ஆள் ஜெயிச்சாலே இல்லைன்னா வந்து இந்த எலெக்ஷன்ல 10%, 30%, 20%, 4%, வாட் எவர் நீ எவ்வளவு எடுக்கிறியோ, உனக்கு எவன் ஓட்டு போடுறானோ, ஓகேவா, அவனுங்க எல்லாரையுமே நீ வந்து ஒரு கலாச்சார சீரழிவு தான் பண்ற. ஓகேவா, இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அரசியல் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருந்ததா கூட்டம்லாம்? இந்த மாதிரி தான் கட்டுத்தறி இல்லாம சுத்தி இருந்ததுங்களா கூட்டம்லாம்? போலீஸுக்கே என்ன வாடா போடான்றீங்க, போலீஸ் வந்து தடுத்தா திட்டுறீங்க, இதெல்லாம் நடந்ததா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கும் போது? நீ என்னத்த நாட்டை நீ வந்து நல்லது கொண்டு போவ? யாரு உனக்கு இந்த ரைட்ஸை கொடுத்தது முதல்ல? இதெல்லாம் வந்து மக்கள் தான் சிந்திக்கணும். அவனுங்க பண்றது வந்து நம்ம தப்பு சரின்றதெல்லாம் நம்ம பேசி இப்ப பிரயோஜனமே கிடையாது. மக்கள் நம்ம சிந்திக்கணும், நம்ம ஓட்டு போடணும், அவ்வளவுதான் விஷயம். நமக்கு வந்து ஏடிஎம்கே பிடிக்குது, டிஎம்கே பிடிக்குது, அதெல்லாம் வந்து செகண்டரி. இவன் வரக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம். இவன் வந்தானா ரொம்ப ஆபத்து நாட்டுக்கு. ஓகேவா, இது வந்து ரொம்ப ஒரு கலாச்சார சீரழிவு கண்டிப்பா நடக்கும். பசங்க எல்லாம் வந்து அவங்களுடைய மென்டாலிட்டி மாறும், ரவுடிஸ் அதிகமாகும். இவனுங்க இன்னைக்கு சொல்றானுங்களா டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கிறனால தான் ரவுடிஸ் அதிகம். நீ என்ன பண்ற? ஒரு கம்பத்து மேல ஏறி நிக்கிற, கரண்ட் ஒயர் மேல ஏறி நிக்கிற, கோபுரத்து மேல ஏறி நிக்கிற, இதெல்லாம் வந்து ரவுடிசம் கிடையாதா? நீ வரும்போது ஆப்போசிட் ரோட்ல வரானுங்க உன்னை பாக்குறதுக்கு, அதை ஏன் நீ வந்து ஊக்குவிக்கிற ஒரு தலைவனா? நீ சொல்றது இல்லையா உன் தொண்டனுக்கு, இந்த பக்கம்லாம் நீ வரக்கூடாது, நீ வந்தீங்கன்னா திருப்பி நான் வீட்டுக்கு போயிடுவேன், இது கிடையாது, பரப்புரையே கிடையாது, நீ சொல்ல வேண்டியது தானே? ஏன் உன் வாயில இருந்து அது வரல? அப்ப இதுதான் வந்து ஒரு தலைவனுக்கு அழகா? சரி, தலைவன் தான் தற்கூரியா இருக்கிறான், தொண்டன் நீ நல்லா படிச்சிருக்கிறல்ல, நீ 12வது படிச்சிருக்கிற, காலேஜ் முடிச்சிருக்க, இல்ல காலேஜ் படிக்கிற, நீ ஓட்டர் ஐடியே கையில வச்சிருக்க, உனக்கு அறிவு கிடையாதா? உன் தலைவன் தப்பு பண்ணா நீ சொல்ல வேண்டியது தானே? ஏன் தலைவா நீங்க என்ன வந்து இப்படி அலக்கழிக்கிறீங்க, ஏன் லேட்டா வரீங்க, சீக்கிரமா வாங்க, நீ பேச வேண்டியது தானே? 41 உயிர் உயிர் போனதுக்கு நான் வந்து தொடர்பே இல்லைன்னு சொல்றாரு அவரு. நான் அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் கை தட்டுறீங்க. 7 மணி நேரம் 6 மணி நேரம் லேட்டா வந்தாரு, ஏன் ஒரு ஆளு இருந்து கேட்க வேண்டியது தானே, ஏன் தலைவா நீ லேட்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு? ஒருத்தனு கூட அறிவு கிடையாது. இதெல்லாம் வந்து தப்பு. அதனால யோசிங்க. யாரா இருந்தாலும் உங்களுடைய மனசை மாத்திக்கங்க. ஓகேங்களா, நான் வந்து இவங்களுக்கு போட அவங்களுக்கு போட அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்க வந்து எனக்கு போட விருப்பம் இல்லைன்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கூட அழுத்திட்டு போங்க, நோட்டை கூட அழுத்திட்டு போங்க, அது விஷயம் கிடையாது. நமக்கு தேவை இந்த மாதிரியான கலாச்சார சீரழிவு, ஒரு இளைஞர்களை வந்து அவனுடைய சொந்த இதுக்காக வந்து தூண்டி விடுறது, இதெல்லாம் வந்து தப்பு. இதை வந்து என்னைக்கும் யாரு பண்ணாலும் தப்பு தான். என்ன ஸ்பேஸே சைலண்ட் ஆயிடுச்சு? கேப் விட்டா தானே நம்ம உள்ள நுழைய முடியும். இல்ல நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நடுவுல ஒரு வாட்டி மெட்ராஸ் பையன் வந்தாரு, அப்புறம் அப்படியே விட்டாரு. ஓகே ஃபைன், ஓகே போனீங்க ஃப்ளோல அப்படியே பேசுங்க. இல்ல நீங்க முடிச்சிட்டு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதுதான் நான் நேத்துல இருந்து நான் ரெக்வஸ்ட் கேட்டுன்னு இருக்கேன், எனக்கு யாரும் கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த கேம்ப்ல இருந்து வந்து பேசின்னு இருக்காங்க, அவங்கள்ட்ட எல்லாம் இந்த மாதிரியான விஷயத்த கேட்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து அவனுக்கு யாரும் இருந்தா நீங்க இந்த மாதிரி பேச முடியாது, அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ உங்களுக்கு அவங்க எல்லாம் இல்லைன்னா தான் இந்த மாதிரி பேசவே முடியும். பேசணும். நான் அதனாலதான் ஒரு லேடிஸ் இருக்கிற குரூப்பா பார்த்து நம்ம போயிடணும், அப்பதான் அவங்க கொஞ்சமாவது செட்டில் ஆகணும். நீங்க இவ்வளவு பேசியும் அவனுங்க இருந்தாலுமே இதெல்லாம் கேட்டுட்டு டிவி கேட்க ஓட்டு போட போறோம். அது அவ்வளவுதான் அவங்களுடைய அறிவே அவ்வளவுதான். வந்து சிட்டுக்குருவி இருக்கிற மூளை கூட அவனுங்களுக்கு கிடையாது. இதுதான் யதார்த்தமான விஷயம். ஏங்க, கரூர்ல 41 பேர் செத்துட்டான், இவன் ஏர்போர்ட்டுக்கு வர லைட் ஆஃப் ஆன் பண்றான், அதை ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்த நாய்ங்க இதுங்க. இதுங்கிட்ட போயிட்டு 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பணத்தை போடுமா பாவ பாக்குமா?
அவ்வளவுதான் அவங்களோட அறிவு. அதாவது குழந்தைங்களை வந்து வீடியோ எடுத்து ரீல்ஸ் அதுதான் போடுறாங்கன்னா கேக்குறேன். அப்ப இது வந்து குழந்தைங்களுக்கு அது இருக்கிற அறிவு குழந்தைங்க தான் அந்த இவங்களுக்கு பாருங்க, இருக்கு. குழந்தைங்க 5 ரூபா சாக்லேட் வாங்கிட்டதுக்காக எது வேணாலும் பண்ணுங்க. இல்ல அந்த அறிவு தான் இவனுக்கே இருக்குன்னு இல்ல சொல்றேன் நானு. நம்ம குழந்தைங்களை சொல்லி தப்பு கிடையாது. அந்த குழந்தைங்க போடுற ரீல்ஸ போட்டுட்டு ஃபயர் ஆ, விட்டுங்கிறானே எங்க அண்ணனுக்காக இவ்வளவு பேர் வந்து வேண்டுறாங்க, அதனால பார்த்து ப்ரோ ஓட்டு ப்ரோ போடுங்கன்னு இங்க ஒரு பாருங்க மைக் அப்ப கொடுக்கலங்க. கேம்பெயினிங் அந்த பண்றாங்க. இவரு ஒருத்தர் பேசினாரு, கனிஷ்காவோ யாரோ, அப்ப மைக்க குத்துனாருன்னு வைங்க, ப்ரோ. அந்த ஒண்ணுமே கீழ்ச்சிட்டு இருப்பேன் நானு. ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. அவனுங்க இங்க பாருங்க, பிரச்சனை அதுதான். விஜய் ஃபேன் வரும்போது எல்லாரும் மைக் கேட்பீங்க. அவனுங்க நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க ப்ரோ. நீங்க வெக்கில இருந்து கேட்கும்போது அப்படிதான் இருக்கும். இங்க இல்லங்க, வரும்போது யதார்த்தமா உங்களுக்கு வந்து ஒரு மேலேயே அப்படியே ஒரு கேஷுவலா என் பொண்ணு சொன்னா நான் கேட்பேன் அப்படின்றான். ஆமா அவனை நம்ம கேட்டோம். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்? எங் இல்ல ஆ, இல்ல 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 அதுக்கு நம்ம கேள்வி கேட்டோம்ல, அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்? அதுதாங்க. அது என் பொண்ணு எது வேணாலும் பண்ணுவேனான்ற மாதிரி பேசுறான். அவன்கிட்ட நம்ம என்ன பேச அதை முடியும் சொல்லிட்டு சொல்லுங்க? இல்ல அதை சொல்லிட்டு 2 வயசு குழந்தைய ரேப் பண்றாங்க, அதை பார்க்க மாட்டீங்களா? ரேப்பும் எக்ஸ்ட்ராக்ஷனும் ஒண்ணுதான் நீ பண்றது. இல்லைங்க. நீனும் குழந்தைய இப்போ வந்து ஒரு அத ஒரு மன சரின்னு ரீதியா யார் சொல்றா? வந்து ஒரு இது இல்ல இல்ல பண்ற. இல்ல நம்ம அப்படி கடந்து போக முடியாது. அத சரின்னு யார் சொல்றா? அதுக்கு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. அத போய் பார்க்கறாங்க தானே. அதுக்கான கோர்ட் ம். வேலை நடந்துட்டு தானே இருக்கு இல்ல அங்க. இப்ப நம்ம கொஸ்டின் கோவம் எல்லாமே கரூர்ல கூட ஒரு 2 வயசு குழந்தைய மிதிச்சு கொண்டுட்டாங்க. ஆ ஆனா அதுக்கு என் மேலேயும் கேஸ் போடல. அதுதான் நமக்கு கேள்வி. அதுக்கு நீங்க அவனுக்கு நீ ஏன் பேச மசாலத்து மாட்டேன்றீங்க? வாங்குறிய. ம். ஒரே ஒரு குழந்தைய மட்டும் தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க இங்க. மொத்தமா ஒண்ணு நடந்திருக்குல்ல. அதுக்கு நீ நிக்க ஒரு கூட 10 இல்லையே. 10 இன்னைக்கு குழந்தை மட்டுமே செத்து போச்சுல 25 அன்னைக்கு. வீடியோ பார்த்திருக்கேன் ப்ரோ. குழந்தைங்க வீடியோ 25 பார்த்திருக்கிறேன். ஐயா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நான் இன்னைக்கு கூட என் டிஎல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். கரூர்ல ஒரு அம்மா வந்து வயிறெறிஞ்சு சொல்லுவாங்க. இவன்லாம் ஒரு கட்சி. இவன் ஜெயிக்கவே கூடாது. இவன் அரசியலே இருக்க மாட்டான் போங்கன்னு அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. கரூர்ல அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அவன் ரிசல்ட் வர அன்னைக்கு நான் போஸ்ட் பண்ற முதல் வீடியோ அதுவா தான் இருக்கும். அதுதான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க. நேர்ல பார்த்தவங்கலாம் செம்ம காண்ட்ல இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ண வேண்டாமா? நீ இப்போ கரூர்ல இருக்கிற அவன் மதியழகன் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் இவனுக்காக கேஸ் வாங்கியிருக்கான். சரிங்களா? புசி ஆனந்தோ மத்தவங்க எல்லாத்தையும் விடுங்க. இந்த பக்கம் போனான் இல்லையா? பெரம்பூர் போனா, அங்க போனா, இங்க போனா, ரேவந்த் எல்லா பக்கமும் போனான். அவன் இவனுக்காக கேஸ் வாங்கியிருக்கான். இவன் எதுக்கு பரப்புரைக்கு கரூர் பக்கமே போல இதுவரைக்கும். ஆனா இவன் என்ன சொல்றான்? அத நம்ம கேட்டுருவோன்ட்டு அத நம்ம ஆல்ரெடி இங்க கேட்டோம். இவரு ஏன் கரூர்ல நிக்கல? நீ ஏன்டா போல? நீ ஏன் போல? அவர் நிக்கலன்னா நாங்க அதையும் கேட்கிறோம். நீ ஏன் போல? நீ தான் ரைட் ஆயிடுச்சே. நீ ஏன் போல? அதே 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 இப்போ செந்தில் பாலாஜி அங்க நிக்கலன்னு நீ ஒண்ணு வைக்கிறல்ல. ஓகே அந்த கொஸ்டின் நாங்களும் வைக்கிறேன். ஏன்னா அதை வைக்கிறதுனால எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அந்த எந்த கட்சியும் நாங்க சார்ந்து கிடையாது. ஆமா ஏங்க நீங்க நிக்கல, நின்று அவன் மூஞ்சில கறி பூச்சிக்கலாமே அப்படின்னு இருக்கலாம். நீ ஏன் நிக்கல? நீ நின்னுட்டு உன் கேட்டிருக்கணும். மேலதான் தப்பே இல்லைன்றல. நீ பிரச்சாரத்துக்கே போலியாங்க? ஆ? நீ நிக்க நீ கூட வந்து வேண்டாம். 42 பேர் கூட இறந்து போக வேணாம். போயிட்டாங்க. இந்த அதுக்கு உன் 42 மேல பேர் தப்பு இல்லைன்னு குடும்பத்தையாவது சொல்ற. போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். இல்ல அது எப்படி இப்ப பெரம்பூர்ல உனக்கு ஆதாயம் இருக்கு, போயிட்டு கோலம் எல்லாம் போடுற, கக்கூஸ் கழுவுற, தண்ணி குடிக்கிற, இதெல்லாம் பண்ற. அன்னைக்கு அதே முட்டிய போயிட்டு அங்க போய் போட வேண்டியதானே. கரூர்ல இருந்து இறந்துட்டாங்க, அடுத்த நாள் சர்ச்சுக்கு போயிட்டு நீ இந்த நாடகத்தை கூட நீ அங்க போட்டுருக்காமே. இல்ல அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா இந்த முட்டி போடுறது வந்து அவருக்கு ரெகுலரான பழக்கம்னு சொல்றான். அதத்தான் அது அது எங்களுக்கு இவ்வளவு நாளா தெரியும். வீடியோவா வரலையே, அது ஏன் வேற இன்னைக்கு முட்டி. வீடியோவா வருது? இல்ல அது அது வேற வேற முட்டி, அது முட்டி. எங்களுக்கு தெரியும். ஆ இங்க பாருங்க. சர்ச்சில் நான் போட்டது நான் போட்டது கிடையாது. நான் நேத்தே இந்த ஸ்பேஸ்ல சொல்லிட்டேன். எல்லா நடிகர்களும் எப்பப்ப கோயிலுக்கு போவாங்கன்ற வீடியோ எல்லாருக்குமே வரும். எங்களுக்கு எல்லாமே தெரியும். ரஜினிகாந்த்ல ஆரம்பிச்சு, தலையில ஆரம்பிச்சு, சிவகார்த்தியில ஆரம்பிச்சு, யோகி பாபு வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? பப்ளிக் இருப்பாங்க சுத்தி, ஒரு போட்டோவாவது எடுத்து வெளியே போட்டுருவாங்க. புரியுதா? இது ஒன்னும் வீட்டுக்குள்ளேயே சர்ச்சு கிடையாது. இவன் வெளியில என்னைக்கு வந்தாங்கன்னா என்னைக்கு போடதான் போனான் செய்வாங்க. இவன்? என்னைக்கு போனான் சொல்லுங்க நீங்க? என்னைக்கு போனான் இவன்? போயிட்டு அடுத்த நாளே வந்து எனக்கு நடிக்க தெரியாதுன்னு வேற ம். சொல்லலாம். நீ அவன் வந்து உன்னால படத்துல ஒரு நடிக்க லெவலுக்கு மேல தெரியும். அவன் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டான். அதாவது என்னன்னா நம்மள சுத்தி வந்து மணி ஃபேம் இது இருக்கணும், நம்மள சுத்தி எப்பயுமே கூட்டம் இருக்கணும், நம்மள சுத்தி எப்பயுமே 4 பேர் பேசிக்கிட்டே இருக்கணும்ன்ற அந்த ஐயா ஒரு ஐயா இல்ல இல்ல அந்த ஐயா ஒரு இல்ல மூட் இல்ல இல்ல ஸ்விங்குக்கு மேட்டர் போயிட்டான். சொல்றேன் கேளுங்க. உண்மையா சொல்றேன் கேளுங்க. இப்போ அவன் ஒரு காலத்துல நாங்க மட்டும் அடிச்சிட்டு இருந்தோம். சரிங்களா? அப்போ அவனுக்கு இந்த மாதிரி தன்னை வந்து புகழனா கோவம் வரும். அப்ப அவன் கேட்டிருக்கான், இல்லைங்க ஃபேன் ஃபைட்னா இப்படிதான் இருக்குன்னு அவன் தொடச்சி விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ரஜினி ஃபேன்ஸ் பண்ணும்போதும் அவன் அதை நினைச்சிட்டான். இப்போ ஊரே ஒண்ணு சொல்லுது. புரியுதுங்களா? ஊரே இதுதான் சொல்லுது. அப்போ அவனுக்கு பயம் வருது. என்னடா ஒருத்தர் 2 பேர் பண்ணா பரவாயில்ல. ஊரே ஒண்ணு கூடி ஒண்ணு பண்ணுது பாத்தீங்களா? இப்போ அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். எல்லா கட்சியும் ஆரம்பிக்குது. இவனை வந்து இப்ப அடிக்காத ஆளே கிடையாது இல்லையா?
ஏடிஎம்கே அடிக்கிறான், டிஎம்கே அடிக்கிறாங்க, என்டிகே அடிக்கிறாங்க, சூர்யா ஃபேன்ஸ் இவனை அடிக்காத ஆளுகளே கிடையாது. விஜய் ஃபேன்ஸை தவிர ஊரே இவனை அடிக்குது. இப்பதான் அதனால தான் அவன் பயப்படுறான். ஆக்சுவலா ஃபேக்ட் அதுதான். நார்த் இந்தியா வரைக்கும் போயிடுச்சு மானம். இல்ல அதான் எங்க சைடு தமிழ்நாட்டுல வந்து எஜுகேஷன் ரேஷியோ நிறைய இருக்கு, எல்லாம் அறிவான ஆளுங்க அப்படி இப்படின்னு ஒரு இமேஜை பில்டப் பண்ணா இந்த தற்கொலைங்க வந்து நம்ம கூடயே ஒரு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்துருக்குதுங்க. இல்ல ப்ரோ, இப்போ சொல்றேன், தமிழ்நாட்டோட எஜுகேஷன் விஷயம் அதிகம் தான். அதை வந்து இவன் வந்து வெளிச்சம் போட்டு காட்ட எந்த அளவுக்கு இருக்காங்க பர்சன்டேஜ் இருக்காங்க, இவன் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கான். அவனுங்களே மாத்தணும் நம்ம உட்காந்து. ப்ரோ நாளைக்கு டிஎம்கே வந்தாலும் சரி ஏடிஎம்கே வந்தாலும் சரி கடுமையா இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல கண்டிப்பா நீங்க வந்து இந்த அனலிட்டிக்கல் திங்கிங்